ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் எக்கனாமி சிலபஸ்லேருந்து மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி இந்த டாப்பிக்ல இருந்தால் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆனீங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸ்னோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. பிரபாவதி ஜெயசங்கர் 9 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, ஏஎஸ்ஆர் 8 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் ராஜசேகர் 7 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி அவங்களோட பெஸ்ட்டை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான், சரிங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், விச் மானிட்டரி பாலிசி காசஸ் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட்? ஸோ எந்த பாலிசி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டியர் மணி பாலிசி. ஓகேவா, எந்த பணக்கொள்கை வேலைவாய்ப்பின்மையை அதிகம் உருவாக்குகிறது அப்படின்னா டியர் மணி பாலிசி. இது கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசினோட இன்னொரு நேம், சரிங்களா. கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த பாலிசி படி எக்கனாமிக்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா க்ரோத் ரேட் அதனால் குறைவாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து குறைவாக இருக்கும். எக்கனாமிக் ரெசஷன் ஏற்படும், அதாவது மந்தம் ஏற்படும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரோயிங்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லாம் போஸ்ட்பான் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சினாரியோஸ். அப்போது இது என்ன கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா. இதனோட இன்னொரு நேம் தான் இந்த டியர் மணி பாலிசி அப்படின்னு பார்த்தோமா. இதே போல் இன்னொரு பாலிசி இருக்குங்க, எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய இன்னொரு நேம் தான் சீப் மணி பாலிசி, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். செகண்ட் கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் சீப் மணி பாலிசி? மலிவு பணக் கொள்கையால் ஏற்படாத விளைவு. ஸோ சீப் மணி பாலிசி அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்துட்டோம், எக்ஸ்பான்ஷனரி மணி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்ததனோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் இதில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், கன்சியூமர்ஸ் வந்து பொருட்களை நிறைய வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் என்ன வந்து தவறாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸி பாரோயிங் நம்ம பார்த்துட்டோம், ஈஸி பாரோயிங் இதில் இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அதையும் பார்த்துட்டோம். மோர் பீப்புள் எம்ப்ளாய்டு, ஸோ இதுவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கன்சியூமர் வந்து நிறைய பொருட்கள் வாங்குவாங்கன்னு சொன்னோம். அப்போ இங்கே பை லெஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்க முடியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. தேர்ட் கொஷின், விச் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி? பணக்கொள்கை நோக்கங்களில் இல்லாதவை எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து ஃபிஸ்கல் பாலிசினோட ஒரு அப்ஜெக்டிவ், சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம ஃபிஸ்கல் பாலிசி பார்க்கும்போது பார்ப்போம். ரிமைனிங் இருக்கிறதுலாம் பார்க்கலாமா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியில் 6 கொள்கைகள் இருக்கும், சரிங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மணியோட வேல்யூ வந்து ஏற்றமாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடாது, எப்போவுமே சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, அதாவது விகித நிலைத்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து கோல்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்னா பணத்தினோட மதிப்பும் கடனும் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே கோல்டு வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு இடத்துக்கு போகுது அப்படின்னா பணத்தினோட மதிப்பும் கடன்களும் வந்து குறையும், சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டியை. நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டைமாக பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா தான் எக்கனாமிக் க்ரோத் கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. தென் ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, வேர்ல்டு லிக்விடிட்டியை விட இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலமாக லிக்விடிட்டி அதிகமாகிடும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த ஈக்குவலிட்டி இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த 6 இன்னும் 1 ரிமைனிங் இருக்கு இல்லையா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்ட்டு. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து இந்த மானிட்டரி பாலிசியினுடைய ஒரு கொள்கை தான், சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஃபோர்த் கொஷின், ஹூ இனிஷியேட்டட் மானிட்டரி பாலிசி? பணக்கொள்கை பற்றி முதலில் அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்டன் ஃப்ரைட்மன் அப்படின்றவர் தான், சரிங்களா. ஸோ அவர் வந்து தன்னுடைய தீசிஸில் எழுதியிருப்பார். ஸோ அந்த புக்னோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ் 1867 to 1960 அப்படின்றது தான், சரிங்களா. ஸோ அந்த புக்கில் தான் அவர் மானிட்டரி பாலிசியை பற்றி முதலாக சொல்லியிருப்பார், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இருக்க இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டோ கேசல் அப்படின்றவங்களாம்
இவர் என்ன சொல்லியிருப்பார்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மானிட்டரி பாலிசிக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ராபர்ட்சன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நியூட்ரல் மணி, ஸோ நியூட்ரல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து மானிட்டரி பாலிசினோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பார், அவரோட தியரியில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அந்த தியரியும் முக்கியம். ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி இன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936. ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி யாருடைய புக் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ யாருதுன்னு பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ் அவர்களது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஷின், ஃபிஸ்கல் பாலிசி ரெஃபர்ஸ் யூஸ் ஆஃப், நிதி கொள்கையில் பயன்படுத்துவது என கூறப்படுவது. ஸோ நிதி கொள்கைனா என்ன அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா, நிதி கொள்கைனா என்னன்னா இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், டேக்ஸு, பாரோயிங் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து நேஷ்னல் எக்கனாமியில் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பாலிசி தான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். ஸோ இதை யார் சொல்லுவாங்க அப்படின்றதும் முக்கியம். ஓகேங்களா, பியூலர்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதே போல் அர்த்தர் ஸ்மித் அப்படின்றவரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் டிசரபிள் எஃபெக்ட்ஸை உருவாக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் ரெவன்யூ ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ப்ளஸ் அன்டிசரபிள் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அதை சொன்னவர் அர்த்தர் ஸ்மித்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? சிக்ஸ்த் கொஷின், டியூரிங் ரெசெஷன் டேக்ஸ் டு பி, மந்த நிலையின் பொழுது வரியை, ஸோ இந்த டைம் பீரியடில் எப்படி வந்து நம்ம வரியை வந்து செலுத்தணும், அதாவது வரி வந்து அதிகரிக்கணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா, எப்படி பண்ணால் நேஷ்னல் இன்கம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ரெசெஷன் பீரியடில் டேக்ஸை பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக தான் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக தான் நம்ம ரெசெஷன்லேருந்து வெளியில் வர முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். செவன்த் கொஷின், டியூரிங் ரெசெஷன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் டு பி, மந்த நிலையின் பொழுது பொது செலவை நம்ம ஏற்றணுமா இல்லை குறைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணணுங்க, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணாதான் வந்து ரெசெஷன் டைமில் நேஷ்னல் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? எய்த்து கொஷின், இன் கான்ட்ராடிக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆர், ஸோ கான்ட்ராடிக்ஷனரி நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லைங்களா. கான்ட்ராடிக்ஷனரினா அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் லெஸ்ஸாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹையாக இருக்கும், இதெல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. சுருக்க நிதி கொள்கையில் பொதுச்செலவு எவ்வாறு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கா, மூலத்தன உருவாக்கம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பவரில், டிரான்ஸ்போர்ட்டில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ரீஜனல் பேலன்ஸ், சம வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சம வட்டாரங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா, சம வட்டார வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்கனாமி இருக்குன்னா பேக்வேர்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து இன்கம் நமக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த பகுதியில் இண்டஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த ரீஜனல் பேலன்ஸ், வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இப்படி ஒரு பாலிசி, அதாவது அப்ஜெக்டிவ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஒரு சினாரியோ தான். ஸோ இது வந்து ஃபிஸ்கல் பாலிசினுடைய ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஈக்வைட்டேபிள் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வந்து டேக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த டேக்ஸு கொடுக்குற ரேட்ஸ் வந்து ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா ரிச் பீப்புள்ஸ்க்கும் புவர் பீப்புளுக்கும் இடையே இருக்க கேப்ஸ்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஸ்கீமில், இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, தென் மீல்ஸ் வந்து அதாவது ஆஃப்டர்நூனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதன் மூலமாக ஈக்குவைட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சமமான பகிர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, தென் இதில் வந்து இன்னும் ரிமைனிங் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியன் எக்கனாமியில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பற்றி நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான். அதாவது ரிசெஷன் டைமில் டேக்ஸை வந்து குறைக்கணும். ஓகேங்களா, அதே போல் பொதுச்செலவை வந்து ஏற்றணும்.
இதுதான் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியில் பண்ணக்கூடியவை. அதே போல் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும், டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் பற்றி. எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்கணும் அப்படின்னா டேக்ஸ் ஹாலிடே, டேக்ஸ் ரிபேட்லாம் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு கம்பெனி இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே, இந்த மாதிரி டேக்ஸ் ரிபேட், இந்த மாதிரி சினாரியோலாம் நம்ம கொண்டு வரும்போது இன்னும் பிஸ்னஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மொத்தம் டோட்டலாக 7 பார்த்தாச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 10th கொஷின், விச் ஒன் இஸ் இன் ஃபிஸ்கல் டூல், இவற்றுள் எவை நிதி கருவிகள் அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைங்களா? ஸோ இது 3மே வருங்க. டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெப்த். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்ஸேஷன் வரி விதித்தல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்படுது, பணவீக்கம் ஏற்படுது அப்படின்னா டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே பண வாட்டம் இல்லை ரிசெஷன் ஏற்படுது அப்படின்னா, மந்தம் ஏற்படுது அப்படின்னா டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இது வந்து டாக்ஸேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசெஷன் ஏற்படுது அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை குறைப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெப்த், பொதுக்கடன். பொதுக்கடனும் பார்த்தீங்கன்னா ரிசெஷன் டைமில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, தென் இன்ஃப்ளேஷன் டைமில் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பாருங்க, குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஆர், அதாவது மானிட்டரி பாலிசினோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போது இதே போல் ஃபிஸ்கல் பாலிசினோட அப்ஜெக்டிவ்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் ரொம்பவே முக்கியமானது அப்ஜெக்டிவ்ஸ் தான். சரிங்களா? தென் மானிட்டரி பாலிசினோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டோம், எக்கனாமிக் க்ரோத் பார்த்துட்டோம் இல்லைங்களா? தென் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ரெடியூசிங் பட்ஜெட்டரி டெஃபிசிட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசினோட அப்ஜெக்டிவ்ஸ் இல்லை. ஃபிஸ்கல் பாலிசிலையுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து அப்ஜெக்டிவாக இருக்காது இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். இதில் வந்து ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டோங்களா? ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஷினாவது வரலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.